வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன், பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம பார்த்தோம், பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்புடையதாக பிள்ளைங்க தன்னை வளர்த்துக்கணும். அப்போ தான் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு சிறப்பாக வரும்னு புரிய வரும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இந்த பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்புடையதாக இருக்கிற சில பழக்க வழக்கங்களை அவங்க கைக்கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். இதெல்லாம் செய்தால் அம்மாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிச்சா போல சில செய்திகளை செய்யணும், நம்ம அப்பாவுக்கு ஏற்புடையதாக சில விஷயங்களை செய்யணும், அப்பா ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம சில பழக்கங்களை கைக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. இந்த நார்ம்ஸ்லேருந்து நம்ம பிறழ்ந்து இல்லை பிரிழ்ந்து வேறு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயத்தில் அது நம்மளுக்கு ஷேம், கில்ட்டு அதுபோல் கொண்டு தரும். இதை அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு செய்ய தெரியல அப்படின்னு நம்மளுக்கு அது தோணுமா இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் வரும்பொழுது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே திருத்திக்கிறோம். இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது, நம்ம நீட்டாக இருக்கணும், பக்காவாக நோட் புக்கெல்லாம் வச்சுக்கணும், அப்போ தான் ஆசிரியருக்கு பிடிக்கும், ரொம்ப டைடியாக இருக்கணும், அன்டைடியாக இருந்தால் டீச்சருக்கு பிடிக்காது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், டீச்சர் கோவிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் சரியாகவே செய்கிறோன்னு வைங்க, இதெல்லாம் பாசிட்டிவாக நம்மளை பற்றின ஒரு செல்ஃபை வளர்த்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் சில சமயம் இட் மே கோ அன்னோட்டிஸ்ட் ஆல்சோ. நம்ம எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கிறோம், எப்போவுமே டைடியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஸ்பிக் அண்ட் பேனாக இருக்கும் அப்படின்னா அது எல்லாருக்கும் பிடிக்குமா இருக்கும், அதில் எந்த குறைபாடும் இல்லை, இட் வில் கோ அன்னோட்டிஸ்ட் ஆல்சோ. ஆனால் கூட அது நம்மளோட க்ளீனாக இருக்கோன்றத ஒரு மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு இல்லையா, தட் வில் நேச்சுரலி மோட்டிவேட் அவர் செல்ஃப் டு ஃபர்தர் க்ளீன் அண்ட் டைடி. வேலை செய்கிறதுக்கு, சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்க்கும். ஆனால் இந்த தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்த்துக்கிறது அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இதை நம்ம கொஞ்சம் பிறழ்ந்து மாற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னா இது சோஷியல் கான்டெக்ஸ்டில் இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஓவர் த பீரியட் திஸ் ஆக்ஷன் ஆட் டு பி சஸ்டெயின்டு. அப்பா போன வாரம்லாம் நல்லா பண்ணாம்பா, இந்த வாரம் ரொம்ப சரி பண்ணலப்பான்னா இட் வில் கோ ஜிக்ஸாக். மாற்று நடக்கும். அந்த மாற்று நடக்கிறதுக்கு இல்லாமல் ஒன்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இட் டு டூ ஃபர்தர், எப்படி கிளியராக பண்ண தெரிஞ்சோன்னா இட் ஷுட் பி ஃபர்தர்டு டு டேக் என்ன கண்டினியூஸாக அது போல் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அடிப்படையில் இது எல்லாத்தையுமே சிறப்பாக செய்துட்டோம், தொடர்ந்து செய்துக்கிட்டே வரோம் அப்படின்னா அது நம்மளோட பர்சனாலிட்டியை, சோஷியல் ஃப்ரண்ட்டில் பர்சனாலிட்டியை சிறப்பான அளவுக்கு மேன்மைப்படுத்தி தரும். இவங்க நல்லா பண்ணுவாங்களே, சிறப்பாக செய்வாங்களே அப்படின்னு அந்த பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு குறைபாடு உடையதாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை சின்ன பிள்ளைங்க, அதாவது ஒரு 7 அல்லது 8 வயசில் 8 வயசுலேருந்து ஆரம்பித்து 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு குணாதிசயங்களை, இந்த ஒரு பழக்கத்தை அவங்க இது ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும். இதில் அத்தியாவசியமான பங்கு தாய்க்கும் இருக்குது, சிறப்பான ஒரு பங்கு தந்தைக்கும் இருக்குது. இவங்க 2 பேரும் இதை சொல்லி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும், இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோமான அவங்க ஒரு வேளை சரியாக புரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் அவங்களோட ப்ராக்ரஸை நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய இல்லை. தொடர்ந்து அந்த ப்ராக்ரஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் உயரமான அடுத்தடுத்த மைல்ஸ்டோனை அது அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சிறப்பான வழிமுறை. ஆனால் இது மெனி டைம்ஸ் இட் கோஸ் அன்னோட்டிஸ்டு இல்லை. அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை அதை பற்றி கணிசம் இருக்காதுன்னா அதையும் நம்ம சொல்லிடலாம். நல்லபடியாக தினம் இருந்தானா ஓவர் த பீரியட் யூ ஷுட் கோ ஃபார் தி ப்ராக்ரெஷன். மேலே மேலே வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்